அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இந்த ரபீஉல் அவ்வல் மாதத்தில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றை பகுதியாக பார்த்துட்ருக்கோம். அதோட தொடர்ச்சியாக இன்றைக்கி பகுதி 25 வீடியோவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி இயேசு கிறிஸ்தவர்களுடைய மத நூலான பைபிளில் எவ்வாறு பதிவாகி இருக்கு அப்படிங்கிறத ஆதாரபூர்வமாக தெரிஞ்சுக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ். பைபிள் வேதத்தில் இவ்வாறு பதிவாகி இருக்கு. யோவான் அத்தியாயம் அதிகாரம் 16 12 முதல் 14 வசனங்கள் வரை பதிவாகி இருக்கு. அவர் உங்களுக்கு சத்தியத்தை கொண்டு வருவார், உங்களை சத்தியத்தின் மீது வழி நடத்துவார், அவர் என்னை மகிமைப்படுத்துவார் அப்படின்ற வசனங்கள் பைபிளில் பதிவாகி இருக்கு. இவ்வாறாக பைபிளில் பதிவாகி இருக்கிற அந்த இறுதி மனிதர், இறுதி தூதர் யாரு அப்படிங்கிற கேள்விக்கான பதில் தான் குர்ஆன். அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை நம்ம கிட்ட கொண்டு வந்தது மூலமா அந்த தூதர், அந்த கடைசி மனிதர், சிறப்பிற்குரிய மனிதர், சிறந்த மனிதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமுமே கிடையாது. ஏன்னா குர்ஆன் மாதிரியான ஒரு வார்த்தைகளை ஒரு மனிதரால் சொல்ல முடியாது அப்படிங்கிறத எத்தனையோ ஆராய்ச்சியாளர்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. அப்போ அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் நம்ம கிட்ட கொண்டு வந்தது மூலமா நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இறைவனுடைய கடைசி தூதர், இறுதி தூதர் அப்படிங்கிறத நம்ம விளங்கிக்கலாம். அதாவது பைபிள் மட்டும் அல்லாமல் உலகத்தில் இருக்கிற எல்லா மதங்களுமே கடைசி மனிதராக குறிப்பிடப்படுற ஒரு மனிதர் நம்ம முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமுமே கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ். வரக்கூடிய நாட்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்து அவர்களை பின்பற்றி வாழக்கூடிய பாக்கியத்தை வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. போன்ற இஸ்லாம் சம்பந்தமான விஷயங்களை தினமும் தெரிந்து கொள்வதற்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுக்கு தெரிந்த மற்ற முஸ்லிம்களுக்கும் இதை பகிருங்கள். அல்லாஹ் கபூல் செய்வானாக.